இந்த நாளில் அல்ல, வருகிற நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்து வருகிற வாரத்திலிருந்து ஈஸ்டர் பாஸ்டர் செய்து கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு இதை குறித்து நம்ம முக்கியமாக சபையின் வெற்றி, சபையின் முன்னேற்றம், சபையின் உயர்வு, சபையின் ஆசீர்வாதம், சபையின் செழிப்புக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த டூல்ஸ் என்ன என்பது குறித்து வருகிற நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் இந்த நாளில் குறிப்பாக ஆராதனையை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் ஏராளமான ஆராதனைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைகள் எப்படி ஆராதிக்கணும், எந்த விதத்தில் ஆராதிக்கணும் சொல்லி ஏராளமான வார்த்தைகள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனதோடு ஆராதிப்பது பற்றி எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பலவிதமான ஆராதனைகள். இன்னொன்று, சுத்த மனசாட்சியோடு நம் தேவனை ஆராதிக்க வேண்டும். சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். சுய இஷ்டமான ஆராதனை நம்ம செய்யக்கூடாது. ஏராளமான ஆராதனைகளை குறித்து வேத நமக்கு சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம் 29:3 கூட அது இருக்குமா பாருங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பாருங்க, ஆண்டோடைய ஆலயத்துக்கு வருகிறோம். நம்முடைய ஆலயத்திலும் இந்த பெங்களூரு பட்டணம், கர்நாடகா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆலயங்களில் இருக்கிற ஊழியக்கார குடும்பங்களுக்காக, விசுவாசிகளின் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்கணும்? ஆயிரக்கணக்கான ஜெப விண்ணப்பம் இருக்கு. அதுல ஒரு ஜெப விண்ணப்பம் சரியான விதத்தில் தேவனை ஆராதிக்கிற குடும்பங்களாய் நாம் காணப்பட வேண்டும். சரியான விதத்தில் தேவனை ஆராதிக்கிற குடும்பங்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23, 24 வாசிக்க நாம் கேட்கலாம். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அது 23வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பாருங்க, பிதாவின் விருப்பம் ஒன்று இருக்கு. ஆராதனையில மனுஷன் லைக் பண்ற ஒரு வர்ஷிப் இருக்கு, ஃபாதர் லைக் பண்ணக்கூடிய ஒரு வர்ஷிப் இருக்கு. மனுஷன் விரும்புகிற ஆராதனை, நான் அதிகாலையில் சொன்னேன். இன்னைக்கு 5 மணி கூட்டத்தில் என்ன சொன்னா, ஆராதனையில தேவ பிரசன்னம் காணப்படணும், பிரசன்ஸ் காணப்படணும், நாட் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் தமிழ் வார்த்தை என்ன? பிரசன்ஸ். தேவ பிரசன்னம் ஆராதனையில் காணப்படணும், அதுல பர்ஃபார்மன்ஸ் காணப்படக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ் செயல்பாடு என்னுடைய செயல்பாடு காணப்படக்கூடாது. தேவனுடைய பிரசன்ன காணப்படணும். ஆராதனைய அதுல தேவனுடைய பிரசன்ன காணப்படணும். பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஆராதனையை பிதா விரும்புகிறாரு அப்படின்னு கேட்டா, பைபிள் 24ஆம் வசனத்துல தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அவரு ஆவியா இருக்கிறார்னா உருவம் இல்லாமல் ஆவியா இருக்கிற பிதாவை நாம் ஆவியோடு தொழுது கொள்ளணும், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். முதலாவது, நம்முடைய இருதயம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிற இருதயமாய் காணப்படணும். அப்ப ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற மனுஷன் யாரு? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நம்முடைய வர்ஷிப் ஆவியோடு இருக்கணும், மாம்சத்தோடு இருக்கக்கூடாது.
மாம்சத்தோடு கூடிய ஆராதனை சபைகளில் காணப்படக்கூடாது. சுய இஷ்டமான ஆராதனை சபைகளில் காணப்படக்கூடாது. ஆவியோடு நாம் என்ன பண்ணும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆவியோடு நம் தேவனை ஆராதிக்க வேண்டும். உண்மையோடு நம் தேவனை ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடுன்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவி ஒன்றாய் கலந்து, பரிசுத்த ஆவிக்கு நம் இடம் கொடுத்து, அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனிதனை, ஆவி மனிதன் நிரப்பி, அந்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் தேவனை, பிதாவை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையோடு ஆராதிக்கணும். ஆவியோடு என்றால் என்ன? உண்மையோடு என்றால் என்ன? இது முதல் கேள்வி. இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது, அதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக 3 விதமான ஆராதனைகள். இந்த இடத்துல 2 ஆராதனை பற்றி, ஆவியோடு ஆராதித்தல், 2வது உண்மையோடு நம்ம என்ன பண்ணணும்? தேவனை தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும். நம்ம உண்மையை ஆராதிக்கிறோமா அல்லது கடமைக்காக ஆராதிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். உண்மையை ஆராதிக்கிறோமா அல்லது கடமைக்காக நம்ம ஆராதிக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இல்லை அந்த நேரத்தில் நம்ம ஆராதிக்கணும் என்பதுக்காக ஆராதிக்கிறோமா? இந்த புக்கில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புக்கு, அதில் லாஸ்டில் என்னுடைய டைம் டேபிளில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை எழுதியிருக்கிற அதை பார்க்கும்போது எனக்கு நாமளா இப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் போட்டிருக்கு, ஒரு நாளில் ஏறக்குறைய 11 மணி நேரம் இயேசுவோடு கூட இருந்தது குறித்து ஒரு எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்து நான் படிச்சிருப்போம். இந்த புஸ்தகத்தில் இருக்குது. அது எத்தனாம் தேதி, எத்தனாவது மாதம், எத்தனாவது வருஷத்தில் ஏறக்குறைய 11 மணி நேரங்கள் இயேசுவோடு செலவழிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆவியோடு ஆராதித்தல், ஆவியோடு ஜெபித்தல், ஆவியோடு வேதத்தை வாசித்தல், ஆவியோடு ஆண்டோட பிரசனத்திலே சஞ்சரித்தல். சார்ந்த ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அது அன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது, இன்றும் கூட அப்படி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ உண்மையோடு கூட நம் தேவனை ஆராதிக்கிறவர்களை காணப்பட வேண்டும். உண்மையோடு கூட, மாம்சத்தோடு அல்ல, உலகத்தோடு அல்ல, அசுத்தத்தோடு அல்ல, இச்சையோடு அல்ல, தேவ பிரசனத்தில் நிறைந்தவர்களாய் ஆவியோடு உண்மையோடு நாம் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக பேசுகிறார். சரி, இப்பொழுது தேவ சமூகத்தில் குறிப்பாக நான் உங்களோடு இன்னும் ஒரு வசனத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நமக்கு தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் 3 விதமான ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியினர் எழுதி கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பூமியில் இருக்கிறோம், ஏற்கனவே எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் எனக்கு, உங்களுக்கு, நம் ஒவ்வொருவருக்கு தர விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம 3 விதமான ஆராதனையை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை குறித்து இப்ரியருக்கு எழுதின நிருபம் Hebrews chapter 12 verse 28, ಇಬ್ರಿಯದವರಿಗೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಚನ. ரொம்ப முக்கியமான வசனம். நிறுத்தி நிதானமாக நம்ம வாசிக்கணும். இதில் நம்முடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. எதை நம்ம சரிப்படுத்தணும்னு கர்த்தர் பேசுகிறாரு. நம்ம எப்படிப்பட்டவர்களை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார் என்று இந்த வசனத்தில் நம்ம கூர்ந்து பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல ஒன்று ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார், 2வது கண்டிஷனை குறித்து பேசுகிறார். அல்லது நம்ம 3 காரியங்களை செய்தால் அவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறது குறித்து தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வசனத்தை நிதானமாய் நிறுத்தி ஒவ்வொன்றா நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை போதும் பெறுகிறவர்களாகிய நாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான, மேன்மையான, மகிமையான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எந்த ராஜ்யத்தை பெற போகிறோம்? அசைவு இல்லாத ஒரு ராஜ்யம், அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். இந்த பூமியில எல்லா ராஜ்யங்களும் அசைக்கப்படும், உலகம் முழுவதும் அசைக்கப்படும். ஆகவே ஆனா அசைக்கப்படாத ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்துக்கு பேர் தான் பரலோக ராஜ்யம் சொல்லுகிறோம். அசைக்கப்படாத அந்த ராஜ்யத்துக்கு இன்னொரு பேர் தேவனுடைய ராஜ்யம். கர்த்தர் நமக்கு அசைவில்லாத தேவ ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தராகிய தேவன் நமக்கு பரலோக ராஜ்யம் என்கிற
அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அசைக்கப்பட்டு போகிற ராஜ்யம் அல்ல, அசைவில்லாத ஒரு ராஜ்யம், அசைக்கப்படாத ஒரு ராஜ்யம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு அசைவில்லாத ராஜ்யம் உண்டு. சரி, என்னுடைய ராஜ்யம் அசைக்கப்படாத ராஜ்யம், என்னுடைய குடியிருப்பு அசைக்கப்படாத ராஜ்யம். இப்ப நீங்க சொல்லுங்களேன், பரலோக ராஜ்யம் ஒண்ணு இருக்கு, தேவராஜ்யம் இருக்கு. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகக்கூடிய ஒரு வேர்டு. அப்போ தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை தான் நம்ம இனிமே பெற்றுக்கொள்ள போறோம், அந்த ராஜ்யத்துக்குள் நுழைய போகிறோம். அதாவது பைபிள் ஒரு வார்த்தை இருக்குல்ல, மத்தேயு 6:33, முதலாவது என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுது. எல்லாமே இந்த பூமியில தேவைப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆனா மத்தேயு 6வது அதிகாரத்துல 33க்கு மேல படிச்சீங்கன்னா அங்க கர்த்தர் வேற ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஆனா இங்க நம்ம வாசிக்கும் பொழுது அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை தேவன் நம்ம கொடுக்க போகிறார். அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் நாம் நுழைய போகிறோம். அசைவில்லாத ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக நாம் மாறப்போகிறோம். அசைவில்லாத ராஜ்யம் நம்ம பேருக்கு தேவன் தரப்போகிறார். அதை பெற்றுக்கொள்றோம்னு என்ன அர்த்தம்? யார் தருது? இப்போ நம்ம ஒரு லேண்ட் வாங்கணும் ஆசை இருக்கு இல்லையா? இப்போ லேண்ட் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு லேண்ட் வாங்கணும், என்ன பண்ணணும்? எங்க லேண்ட் இருக்கோ அந்த இடத்த போய் ஃபர்ஸ்ட் விசிட் பண்றோம். ரெண்டாவது என்ன பண்றோம், அந்த லேண்டு யார் பேர்ல இருக்கு, அந்த லேண்ட் லிட்டிகேஷன் இருக்கா, பிரச்சனை இருக்கா? எவ்வளோ பேர் நம்புறீங்க நமக்கு ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட் எந்த லிட்டிகேஷன் இல்லை? அல்லேலூயா. அந்த லேண்டை கர்த்தர் தர. போன வாரம் ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுனார்ல, வீட்டை நான் கட்டி தருவேன். தாவீதுக்கு வாக்கு பண்ணினா உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசித்தால் போதும், தேவனுடைய மகிமையே காண்பாய். சரி, இப்போ ஒரு லேண்டு பார்க்குறோம், யார் பேர்ல இருக்குது அதை பார்க்குறோம். அவங்க கிட்ட போய் என்ன பண்றோம், உங்க லேண்ட் எனக்கு குத்துருவாங்களா? அவர் விற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சும்மா கேட்ட லேண்டு கிடைக்காது. பக்கத்தில் சும்மா கேட்ட லேண்டு கிடைக்காது. லேண்டு கேட்ட விலைக்கரையை கட்டினாதான் கிடைக்கும் இல்லையா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, கடவுள் நினைச்சா சும்மா கூட தருவாரு. நல்லா ஆமீன் சொல்லுங்களேன். இடி முழக்கத்தை போல ஒரு ஆமீன். கடவுள் நினைச்சாருன்னா சும்மா கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கணும். யாருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன வேணும் நடக்கலாம்? இப்ப நமக்கு இவ்வளவு பேர் தான் இருக்கிறோம், ஆனா யாருக்கு தெரியும் திடீர்னு ஒரு நேரம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உட்காந்துடலாம். பாருங்க, ஒரே ஒருத்தர் விசுவாசமா ஆமேன்னு சொல்றாங்க. சில பேர் ஆமேன், சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த லேண்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணா ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தணும், அதுக்கேற்ற பணத்தை கொடுத்தாதான் லேண்ட் விற்கிறோம், நம்ம பேருக்கு லேண்ட் எழுதி தருவோம். அது அவர் போடுற ரேட்டு பொறுத்து. ஆனா அந்த லேண்ட் வாங்கினா கூட ஒரு நாள் கர்த்தருடைய வருகை இருக்கு, உலகம் முழு அழிக்கப்படும். இருக்கிற வரைக்கும் என்ஜாய்மெண்ட், அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஆனா ஒண்ணு சொல்ற, நமக்கு ஒரு லேண்ட் இருக்கு, அசைக்கப்படாத ராஜ்யம். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்களேன், அசைக்கப்படாத ராஜ்யம்னா என்ன அர்த்தம்? அசைக்கப்படாத ராஜ்யம்னா என்ன அர்த்தம்? ஷேக் ஆகாது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. ஒரு சிலருக்கு, சில பேருக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கும். ஆனா யாரோ சிலருக்கு பில்டிங்கும் வீக்கா இருக்கும், பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கும். அந்த நிலைமையில யாரும் இருக்கிறீங்களா? பில்டிங்கும் ஷேக் ஆகிட்டு இருக்கு பிரதர், பேஸ்மெண்ட்டும் ஷேக் ஆகிட்டு இருக்கு பிரதர். அசைக்கப்படுதல் ஒரு காற்றுடைய வேகம், ஒரு அலையோடைய வேகம். அலைகள் எழும்பும் போது, காற்று எழும்பும் பொழுது, புயல் வரும் பொழுது சில வீடுகள் என்ன ஆகும், தரமட்டமா இடிந்து விழும், ஒன்றும் இல்லாமல் நாசமாடு, சில இடத்துல அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். ஆனால் நான் சொல்ற பாருங்க, நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, நமக்கு ஒரு இடம் உண்டு. அந்த இடம், அந்த ராஜ்யம் அசைக்கப்படாத ராஜ்யம். அப்படின்னா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு, ஒரு 100 பிசாசு வந்து அந்த ராஜ்யத்தை அப்படி அசைச்சா அசையுமா அசையாதா? சத்தமா அசையாது. நீங்க நினைச்சா அசையாது. யார் நினைச்சாலும் கூட அந்த ராஜ்யத்துக்கு பேர் என்ன? பக்கத்தை சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. மாத்தி சொல்லுங்க, உங்களுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு.
இங்க இருக்கும்போது அனுபவிக்கிற ப்ராப்பர்ட்டி, இந்த இடத்தை விட்டு போகும்போது அனுபவிக்கிற ப்ராப்பர்ட்டி. எவ்வளவு பேர் 2 ப்ராப்பர்ட்டி வேணும்ன்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. இல்லைங்க எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒரே ப்ராப்பர்ட்டி போதுன்றவங்க ஆமென் சொல்லுங்க. எனக்கென்று எதுவும் இல்ல, பூமி சொந்தம் இல்லை அப்படின்னு ஃபாதர் ஐயா பாடினார். ஆனா அங்க போய் பாருங்க, ஜெபத்தோட்டம் எவ்வளவு பெருசா இருக்கு, அந்த இடம் எப்படி இருக்கு. ஆனா அதன் மேலோட கண்ணோட்டம் இல்லை, அந்த இடத்துல நாட்டம் கிடையாது. ஆனா ஊழியத்திற்காக கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனா அவர் பாடின பாட்டு சில ஃபாதர் சில பேர் பாடி, எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல 32 லேண்ட் வாங்கியிருப்பாங்க, 15 லேண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. கேட்டா எனக்கென்று அப்ப 15 லேண்டு 30 லேண்ட் இருக்குது. எனக்கென்று எதுவுமே சொந்தம் இல்லை. யார் பேர்ல இருக்குது? ஆனா எனக்கு அது சரி. அப்படி இல்லைன்னா நம்ம சர்ச்சில் ஒரு 30 பேருக்கு எழுதி கொடுத்துட்டா ஆளுக்கு ஒருத்தர் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? பேங்க பாருங்க, ஃபுல்லு ரொமினுக்கு ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங், ஒன்லி இன்கமிங். எனக்கென்று எதுவும் இல்லை. ஆனா பேங்க்ல லட்சம் கோடி கோடியே கொட்டிருக்கோம். கொடுக்கறதுக்கு மனுஷன் வராது. உன்னிடத்துல 2 இருந்தா என்ன பண்ணு, இல்லாதவனுக்கு ஒன்று கொடு. ஒருவேளை நீங்க 2 லேண்ட் வாங்கிட்டீங்கன்னா, வாங்கிட்டாலாம் வாங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. கத்தர் கொடுத்தா கொடுப்போம், அவர் கொடுப்பார். ஒரு ஊழியக்காரர் ஒரு ஓட்ட வீட்டில் இருந்தார். இன்னைக்கு அவருக்கு வந்து தெரில எத்தனை லேண்ட் இருக்குதுன்னு தெரில. கடவுள் பிளெஸ் பண்ணாருன்னு சொல்லி சாட்சி சொல்றாரு. கடவுள் கொடுக்கணுச்சு. அப்போ சங்கர் பிரதர் நமக்கு தெரியும், பெங்களூர் வரும்போது எப்படி இருந்தாங்க, எந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாருமே ஃபஸ்ட்டு இருந்த இடத்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்தாங்க. பயங்கரமான உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்து ஒரு ஷெட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்க வீட்டில் ஊரில் போய் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்திற்கு ஏறக்குறைய 20 லட்சத்தில் நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அற்புதமான ஒரு வீடு கத்தர் கொடுத்தாரு. எல்லாருக்கும் தர போற ராமன் சொல்லுங்க. 2 பிளஸிங், 1 பூமிக்குரிய ஆசீர்வாதம், 2வது பரலோக ஆசீர்வாதம். பக்கத்துல பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இங்கேயும் ஆசீர்வாதம் தராரு, அங்கேயும் ஆசீர்வாதம் தராரு. எவ்வளவு பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆனா இங்க இருக்கிற வரைக்கும். ஆனா அங்க போன பிறகு ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, பூமியில இருக்கும்போது அவர் என் கூட இருக்கிறாரு, நான் செத்தா நான் அவர் கூட இருக்க போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க நான் உயிரோடு இருக்கிறதுனால அவர் என் கூட இருக்கிறாரு, நான் செத்தா நான் பரலோகத்துக்கு போய் அவரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். ஆனா நான் சொல்றேன், நமக்கு பரலோகத்துல ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். யோவான் 14வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 2 வசனம் 3 வசனத்துல ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாராம், ஒரு அற்புதமான ஒரு மாளிகை வீட்டை ஆண்டவர் கட்டி வருகிறார். பைபிள்ல போட்டிருக்கு. இதோ நான் போறேன். அந்த வசனத்தை இந்த வசனம் இருக்கட்டும், அந்த வசனம் பாருங்க. கர்த்தர் நமக்கு ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெற போறோம். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை தேவன் தராரு. ஆனா யோவான் 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த பரலோக ராஜ்யத்துல தேவன் நமக்கு வைக்கிற ஒரு அற்புதமான வீடு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போறேன். எதுக்காக போறேன்? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ணும்படி. ஆண்டவர் எப்ப போனாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார் இல்லையா? இந்த பூமியில வாழ்ந்தார். 33 வருஷம் பூமியில வாழ்ந்து அவர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9-10 படிச்சீங்கன்னா பரத்துக்கு எடுத்து கொள்ளப்படுறாரு. அப்போ போயிட்டாரு. அங்க பைபிள் போட்டிருக்காரு, நான் ஒரு வாசஸ்தலத்தை, அந்த வசனத்தை பாருங்க. என்ன வரவே இல்லை, டிவியில ஓட மாட்டேங்குது. வாசிங்க 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். படிக்க ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். போயிட்டாரு, இன்னும் வரல. வர மாட்டாரா? வருவார். ஒரு வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு ஒரு 3 மாசம். துட்டு இருந்தா
கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்தால் 3 மாசத்துல முடிச்சிடலாம். 3லேருந்து 6 கிரவுண்ட் டூ ஃப்ளோர் கட்டணும்னா 6 to 9 மந்த்துக்குள்ளே முடிச்சிடலாம். அதோடைய டைமிங்கு. ஆனால் இவர் போய் அங்கே ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறாரு. ஒரு நாளில் இல்லை, இன்னைக்கு அவர் போய் எத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் ஆயத்தம் பண்ணி பின்பு நான் வரேன்றார். கரெக்டா? அப்போ இன்னும் ஆயத்தம் பண்ணினே இருக்கிற மாதிரி தெரியுது ஆண்டவர். எப்படி இருக்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு 5 வருஷம் அலங்காரமாக ஒரு பேலஸ் கட்டுறாங்கன்னா, தாஜ்மஹாலோ அல்லது மைசூர் பேலஸோ, மைசூர் பேலஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில. ஆனால் இப்படியெல்லாம் பெரிய பெரிய பேலஸ் எல்லாம் கட்டுறதுக்கே ஒரு சின்ன டைமிங் பீரியட் இருக்கு. ஆனால் ஹெவனில் நம்ம கட்டுற மாளிகை எப்படி இருக்கும், அசைவில்லாத ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த ஒரு உலகத்துக்குள்ள நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை அவர் ரெடி பண்ணிட்டு வரன்றாரு. அப்போ ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வேணான் இருக்கு. என்ன தெரியுமா, நம்ம ஒருத்தரையும் கருத்து இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் பொறுமையாக காத்துட்டு ரெடி பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நாளில் வரப்போறாரு அந்த பரலோகத்துக்குள்ள. பக்கத்து சொல்லுங்க, அந்த உலகத்துக்குள்ள உங்க வீடு அலங்காரமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்களுக்கு சொல்லுங்க, அதானே கேட்குறாங்க. பரலோகத்தில் உங்களுக்கு வீடு அலங்காரமா இருக்கு. அவங்க மட்டும் சொல்ற கேட்குறீங்க. அலங்காரம் உள்ள ஒரு வீடை கத்த தராரு. அந்த அசைவில்லாத ராஜ்யம் வேணும்ன்றவங்க ஆமென். அசைக்கப்படாத ராஜ்யம். அல்லேலூயா. நம்மள எதுக்கு பங்காளியா இருக்கிறோம்? ஊரா மட்டும் சொத்து பங்காளிகளா இல்ல, எங்க அப்பா சொத்துக்கு நான் பங்காளி. அல்லேலூயா. அப்பாவுடைய சொத்து நமக்கு இருக்கு. அசைக்கப்படாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். இது 12:28. அந்த ராஜ்யத்தை தேவன் நமக்கு தர போறாரு. அந்த ராஜ்யத்தை பெறுவது கேட்டு தகுதி யாருக்கு இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அந்த இப்ரேயர் புஸ்தகத்தை எழுதினவர் சொல்றாரு, அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிற நாம், அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிற நாம், அந்த ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற நாம். அந்த ராஜ்யம் எனக்குரியது. அந்த ராஜ்யத்தை உரிமை கொண்டாடக்கூடிய சொந்தம் என்னுடையது. அந்த ராஜ்யத்துக்கு உள் போய் அந்த ராஜ்யத்தை பெற்று அந்த ராஜ்யத்தை அனுபவிக்கக்கூடிய மக்கள் யாரு என்கிற கேள்வி ஒன்று இருக்கு. அந்த கேள்விக்கு அவர் ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு. ஆசீர்வாதம் என்பது கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கு 3 பதில் அங்க சொல்றாரு. ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற 3 பதில் அங்க சொல்றாரு. இப்பதான் ரொம்ப முக்கியமானது. யாருக்கு அந்த ராஜ்யம் நம்ம எல்லாருக்கும் தரும்னு ஆசைப்படுறாரு. நம்ம எப்படிப்பட்டவர்களை தராரு? முதலாவது அங்க போட்டிருக்கு, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அங்க என்ன போட்டிருக்கு? 3 வார்த்தை போட்டிருக்கு பிரியமானவர்களே. ஒன்று, நாம் பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். பயத்தோடு நாம் தேவனுக்கு ஆராதனை செய்யணும். அப்ப யாருக்கு அந்த அசைவில்லாத ராஜ்யம், யாருக்கு அந்த பரலோக பாக்கியம், யாருக்கு அந்த மோட்ச லோகத்தின் சந்தோஷம், யார் அப்படிப்பட்ட ராஜ்யத்தை பெற போறாங்கன்னா, நம்பர் 1 குவாலிஃபிகேஷன் என்ன? பயத்தோடு தேவனை ஆராதிக்கிறவர்கள். எதோடு ஆராதிக்கணும்? பயத்தோடு ஆராதிக்கணும். பயத்தோடு யார் ஆராதிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்றது, விலை கட்ட முடியாத மதிப்புள்ள அரண்மனையும் அதுக்கு விலையே இல்லை, அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாவது அப்படிப்பட்ட அசைக்கப்படாத அந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முதலாவது நாம் பயத்தோடு தேவனை ஆராதிக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, பயத்தோடு ஆராதித்தல் அப்படின்னா என்ன? பயத்தோடு ஆராதிக்கிறதுனா இது ஒரு பயத்தோடு ஆராதிக்கிறதுன்னு என்ன தெரியல. முழு இருதயத்தோடு, நல்ல ஒரு பாயிண்ட். முழு இருதயத்தோடு. நீங்களே இப்போ பாருங்க, பிரசங்க இப்பவே குட் ஃப்ரைடே முன்னாடிக்கு நீங்க பிரசங்க ஆராயிட்டீங்க பார்த்தீங்களா? ஒன்று, முழு இருதயத்தோடு எழுதி கொள்ளுங்க, நல்ல ஒரு வார்த்தை. அடுத்து பயத்தோடுனா முழு இருதயத்தோடு ஆராதித்தல், அது பயத்தோடு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. வேற என்ன சொல்றீங்க? பயத்தோடு ஆராதிக்கிறதுனா பயத்தோடு. எல்லாரும் என்ன இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, ஒருத்தரும் ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க, எதுக்கு வம்பு, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்றீங்களா?
பாவம் இல்லாத இருதயத்தோடு ஆராதிக்கிற ஆராதனைக்கு பேர் பயத்தோடு கூடிய ஒரு ஆராதனை. பயத்தோடு ஆராதித்தல் என்ன தெரியுமா அர்த்தம்? பாவம் இல்லாத இருதயம் அல்லது பாவத்தை வெறுக்கிற இருதயம். பாவத்தை வெறுக்கிற இருதயத்தோடு கூட தேவனை ஆராதித்தல். அப்படின்னா இன்னொரு விதமா சொன்னா, பாவத்துக்கு இடம் கொடாமல் தேவனை தொழுது கொள்ளுதல். பாவம்னா என்ன? யாருக்கும் தெரியாது. பாவம் என்றால் என்ன? பாவம்னா பாவம். பாவம்னா என்ன? பாவம். ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் எக்ஸாம்பிள். பாவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். தேவனுக்கு கீழ்ப்படியாதது பாவம். தேவனுக்கு கீழ்ப்படியாதது பாவம். தேவனுடைய சொல்ல கேட்காதது பாவம். வேற என்ன பாவம் சொல்லலாம்? தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்வதுக்கு பேரு பாவம். இதெல்லாம் பாருங்க, நீங்களே பிரசங்கம் நல்லா பண்றீங்க. ஆமா, அடுத்த நான் உட்காந்துரு 10 பேர் நின்று பிரசங்கம் பண்ணணும். ஸ்தோத்திரம். அப்போ கடவுளுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது எதுங்க? கடவுள் எதுல இங்க கீழ்ப்படியில? எல்லா சார்பில உத்தரவாதம் எடுக்க தங்கச்சிக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்லா தட்டுறீங்க பாத்தீங்களா? உங்கள் எல்லார் சார்பில அவர்கள் உத்தரவாதம் எடுத்து சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? புரிஞ்சிச்சா? சத்தமா. ஆனா கரெக்டான ஒரு பதில். எல்லார் சார்பில எல்லார் படி ஏசப்பா மேல சுமந்த மாதிரி உங்கள் எல்லாரும் குறைகளை தன் மீது சுமந்து கொண்டு ஒரு அற்புதமான பதில். சின்ன எக்ஸாம்பிள், சூப்பரான எக்ஸாம்பிள். இப்ப அடுத்த வாரம் நமக்கு எப்ப சர்வீஸ்? 5க்கு 1 இருக்கு, 7:15 7:30 1 நடக்குது, 9க்கு இருந்து இப்ப 8:30 மாத்தியாச்சு. அப்ப 8:30 மணிக்கு சர்வீஸ்னா நீங்க எப்போ வரணும்? 9 மணிக்கு வர்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? 9 மணிக்கு வந்து அதுக்கு பேர் என்ன வைக்கலாம்? யாரும் ஒருத்தர் ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. 8:30 மணிக்கு ஆராதனா, 9 மணிக்கு வந்தா அதுக்கு என்ன பேர்? பாவம். என் பொண்ணு சொல்லியிருக்கு, கைத்தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அது ஆஸ்தி, அது தங்கச்சி பாஸ்தி அப்படின்னு நேற்று சாயங்காலம் பிரசங்கம் பண்ணேன் பிடிஎம் லெவலில். வேற குடும்பத்திற்கு இயேசுவின் நாமத்தை சொல்ற பாவம். 9 மணிக்கு வந்தா அதுக்கு பேர் நீங்களே நினைச்சுக்கணும் மனசுல. ஐயோ, அப்ப நீங்க சொல்லிட்டு பாவிகளை கத்த நேசிக்கிறாரு இல்லையா அப்படி நீங்களே வந்து கதை கட்டிடக்கூடாது. அப்படிதான் பாவிகள் நேசிக்கிறதா இல்லைன்னு சொல்ல, அது உண்மைதான். ஆமா, இப்படியும் பேசுறீங்க பிரதர், அப்படியும் பேசுறீங்க பிரதர். என்னதான் சொல்ல வரீங்கன்னா, வாருங்கள் எக்ஸாம் ஹாலில் 9 மணிக்கு ஷார்ப்பா எக்ஸாம். 9:02 வந்தா லாக் போட்டுறாங்க டோர்னா நீங்க எவ்வளவு மணிக்கு போவீங்கம்மா? 8:45 ஏஞ்சி அந்த நாத்த வாயில 4 பல்லு அப்படி வெளிக்கிட்டு அங்க போயிட்டு மேடம் அவங்க வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது நமக்கு அவ்வளோ கவனமா போறோம். உயிர் கொடுத்த ஆண்டவரை தேடி வருவதுக்கு அவர் கேட்டோம். இன்னும் 5 நிமிஷம் பெட்ஷீட் போட்டு தூங்கலாம், இன்னும் ஒரு 5 நிமிஷம். அந்த நாத்த வாயிலே எத்தனை முறை நான் சொல்லட்டும்? பெட்டு காஃபி நாத்த வாயிலே அங்க வரணும். அது குடிச்சிட்டு மறுபடியும் பெட்ஷீட் போய் தூங்கணும். இயேசுவை நான் இன்னைக்கு மாறணும். இது எல்லாமே மாத்திக்கணும். சொல்லுங்க, கையங்க வச்சுக்கோங்க. நீ மாறினா இந்த ஈடு வச்சுக்க. நீ மாறினா எல்லாமே மாறும். நீ மாறல ஒன்னும் மாறாது. யாரையும் மாற்ற முடியாது. ஆனா சில பேர் இருக்கிறாங்க தூக்கத்தில் அசைக்கப்படாத ராஜ்யமா இருப்பாங்க. பூகம்பம் வந்தாலும் இந்த ராஜ்யம் அசைக்காது, அல்லாரம் அமைச்சாலும் ராஜ்யம் அசைக்காது, யார் வந்தாலும் ராஜ்யம் ராஜ்யம் அசைக்கப்படாத ராஜ்யம். அசைக்கப்படாத ராஜ்யம் நம்ம கிட்ட எப்ப பார்க்க முடியும்? உறக்கத்தில் காணலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மன திரும்பணும் கர்த்தர் பேசுறாரு. கர்த்தருடைய சமூகத்துல உள்ள காணிக்கை கொண்டு இருந்தா போட்டுட்டு நீங்க போங்க. காட் பிளஸ் யூ. ஏன்னா
இயேசுவின் நாமத்தினால பார்த்தீங்களா, உங்களால் தான் அவங்களை சீக்கிரம் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சீக்கிரம் இருந்தால் எல்லாருக்கும் சீக்கிரம் அனுப்பிச்சிருக்கலாம். இருந்தாலும் ஸ்தோத்திரம், அடுத்த வாரத்தில் வந்துடுவீங்க இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். அப்போ என்ன சொல்ல வர, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அசைக்கப்படாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் பயத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 2:12 போட்டிருக்கு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். யாருடைய பயம்? சில பேருக்கு புருஷனுடைய பயம் இருக்கும், சில பேருக்கு மனைவி பயம் இருக்கும், சில பேருக்கு பெற்றவங்களுடைய பயம் இருக்கும், சில பேருக்கு பிள்ளைகள் மீது பிள்ளைகளுடைய பயம் இருக்கும். உங்களுக்கு யாருடைய பயம் இருக்கு? சில பேருக்கு பேயை பார்த்தா பயம், சில பேருக்கு நாயை பார்த்தா பயம், எதையோ பார்த்து பயப்படுறாங்க. கற்பாம்பூச்சியை பார்த்தா பயம், கொசுவை பார்த்தா பயம். வீட்டில் ஒரு எறும்பு வரத்துக்குல்ல, எங்கள் அண்ணன் இவ்வளோண்டு ஏதோ ஒன்று பூச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் போன வாரத்துலையும், அது அடிக்கிறதுக்கு இவ்வளோ பேரத்துக்கு தமார் அடிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அவ்வளோ பெருசு போட்டுருக்கோம், சாவல. அப்புறம் ஏஞ்சல் தான் சாவடிச்சு இல்லையம்மா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எதை குறித்து பயப்படுறீங்க? யாரை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. நமக்கு தேவை தேவ பயம். அல்லேலூயா. தேவ பயத்திற்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த அலங்காரம். அதுக்கு பேர் தான் தேவனுடைய பயம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு பயத்தோடு கூடிய ஒரு ஆராதனை நமக்கு வேணும். அப்ப பயத்தோடு ஆராதிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குது? அசைவில்லாத ராஜ்யத்தை அவங்க பெற்றுக்கொள்ள போறாங்க. ஆமென். அல்லேலூயா. தலைமுறை கை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, என் சபைக்குள்ளே, என் தேசத்துக்குள் வெளிப்படுவதாக. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உமக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி, உமக்கு பயப்படுகிற பயமுள்ள இருதயம், பரிசுத்த அலங்காரம் உள்ள இருதயம் எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ பயத்தோடு நம்ம ஆராதிக்கணுமா வேண்டாவா? ஆராதிக்கணும். பயத்தோடு நம்ம ஆராதி. எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? வேற எதுவும் எக்ஸாம்பிள் இருக்கா பயத்தோடு ஆராதிக்கிறதுக்கு? பயத்தோடு ஆராதிக்கிறதுக்கு வேற எதுவும் எக்ஸாம்பிள்? ஆனால் புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் இல்லையா? புரிஞ்சிச்சு. அடுத்த வார்த்தை இன்னொன்று போட்டிருக்கு, பயத்தோடுன்னு போட்டுட்டு யோசேப்புக்கிட்ட அந்த பயம் இருந்துச்சு. நமக்குள்ள அந்த பயம் வரட்டும். பயத்துடனே கர்த்தரை நாம் சேவிக்கணும், ஆராதிக்கணும். யோசுவா 24:15 வாசிச்சால், யோசுவா புத்தகத்தில் 24:15 அதோடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். பயத்துடனே சேவிக்கணும். கொர்நேலியு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பயத்துடன் தேவனை சேவிக்கிற ஒரு எல்லைக்குள்ள அவங்க மாறினாங்க. கர்த்தர் அப்படி கொண்டு வந்தார். அப்ப பயத்துடனே சேவிக்கணும். கொர்நேலியோட குடும்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 1 கொரிந்தியரா 10ஆம் அதிகாரம் 1-2 அப்போஸ்தலர், கொரிந்தியர்ல அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? முடிச்சிடலாம். வாசிங்க, நேரங்கள் குறைவா இருக்கு, சீக்கிரம் வாசிங்க. அவன் தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. போதும். எப்படி இருந்தாரு? தேவ பக்தி அவர்கிட்ட இருந்துச்சு. அடுத்த ஒரு வார்த்தை அங்க போட்டிருக்கு, தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தாரு கொர்நேலியு. அப்ப கொர்நேலியுடைய வீட்டுக்குள் இருந்த அவனுடைய குடும்பம் தேவனுக்கு பயந்து வாழ்கிற குடும்பம். அப்போ அவனுடைய தொழுகை எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய நடை, அவங்களுடைய பாவனை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே தேவ பயத்தோடு கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். அப்ப நமக்கு என்ன வேணும்? தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் ஆவி வேணும். இப்ப நான் கேட்கிறேன், நம்ம வீட்டுக்குள்ள எல்லாருக்குள் தேவ பயம் இருக்கா? சும்மா பேரை கேட்டா அதிர்து இல்லைன்ற மாதிரி உலகத்துல ஒருத்தர் சொன்னாரு. அதை வச்சு சில பாஸ்டர்லாம் சொல்றாங்க, வேண்டாம், நம்ம வானுடைய வார்த்தை பேச வந்திருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள் தேவ பயம் இருக்கா இல்லையா? இருக்கு. தேவ பயம் இருக்கா? உங்களுக்குள்ள தேவ பயம் இருக்கா? உங்களை நடத்துற எனக்குள் தேவ பயம் இருக்கா? இருக்கணும்.
அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள இருக்க எல்லா உறவுகளுக்குள்ள என்ன காணப்படணும்? தேவ பயம். இன்னைக்கு நீங்க சொல்லணும், கொர்நேலியும் அவருடைய வீடு அவருடைய குடும்பத்துக்குள்ள தேவ பயம் இருந்த மாதிரி இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள, எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என்ன பெத்தவங்க, என்னோட மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள் எல்லாருக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் ஆவி காணப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஜெபிப்பீங்களா? அல்லேலூயா. தேவ பயம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு வாயாலையும் வடை சுட தெரியும், ஒரு சிலருக்கு நிஜமா வடை சுட தெரியும். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தேவ பயம் நமக்கு வேணும். சும்மா ரீலெல்லாம் விடக்கூடாது. பக்கத்தில் சும்மா ரீலெல்லாம் விடக்கூடாது. ரீல்ஸ் பார்த்து பார்த்து நீ ரொம்ப ரீல் விட ஆரம்பிச்சுக்கிற. ஆனா இனிமே ரீல்ஸ் பார்க்குறே இல்லையோ, நீ ரீல்ஸா இருக்காது, ரியலாயிரு. எவ்வளோ பேர் ரீல்ஸ் பார்க்குறது பழக்கம் இருக்கு? ரீல்ஸ் அது பேர் என்னது? அதை பார்த்து 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 அதில் என்னெல்லாம் வருதோ அப்படியே அப்படியே நம்ம மைண்டில் வந்துடுது. அதே மாதிரி நம்ம நடிக்கிறோம், அதே மாதிரி இதாக வரும். இன்னைக்கு மாறணும். பயத்தோடு கூடிய ஒரு ஆராதனை செய்கிறவங்களுக்கு அசைவில்லாத ராஜ்யம். ரெண்டாவது, பக்தியோடு நம்ம இருக்கணும். பக்தினா என்ன? பயம்னா சொல்லிட்டீங்க. பக்தினா என்ன? ஏதோ 2 நிமிஷம் முடிச்சிடறேன், அல்ல சாரி 5 நிமிஷம் முடிச்சிடறேன். பக்தி என்றால் நாங்கள் போட்டிருக்கல, பயத்தோடு. ரெண்டாவது பக்தியோடு. பக்தினா என்ன? நம்ம இந்து சகோதரர் பண்ணுவாங்க, நல்லா குளிச்சு ரெடி ஆகி அப்படி பட்டை போட்டுட்டு ஒரு சட்டை போட்டு அப்படியே போயிட்டு அவங்களுடைய இதன்படி அவங்க வந்து பொழுது கொள்றாங்க. அது பேர் பக்தியா? ஒரு பிள்ளை அது அவங்க பக்தியா இருக்கலாம். தேவ பிள்ளைகளுக்கு எது பக்தி? கையை தட்டி ஹல்லேலூயா, செம்மையா தட்டுறீங்க. ஆனால் கை தட்டுறதுல ஒரு ஆசீர்வாதம். நம்ம வின்சென்ட் பிரதர் பாஸ்டர் இல்லை, அவர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கத்தை சித்தம் அடுத்த மாதம் ப்ரேயருக்கு வரட்டும், நைட் ப்ரேயருக்கு. கையை தட்டுறதுல வித்தியாசம் தட்டுறாங்க. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்க, செத்துறது தெரில. ஆனால் நான் சொல்கிற சகோதரர் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம். என்னால் மறக்க முடியாத ஒரு சகோதரோட முகமும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. டீ ஊற்றுறாங்க, பார்த்துருப்பீங்களா? இப்படிதான் அவர் தட்டுவார். நாங்களாம் பார்த்து இப்படின்னு வாரு, டக்குன்னு இப்படின்னு வாரு. புரியுதா? ஒரு சகோதரர் எப்படி தட்டினா என்ன? ஆண்டவர் மகிமைப்பட்ட போதும். அதுக்குன்னு இப்படி இப்படி இப்படியெல்லாம் தட்டக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா தட்டணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஸ்டீபன் நல்லா தட்டுறா. அப்படி கை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, இனிமே எல்லாருமே நல்லா கை தட்டணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கை தட்டும்போது ஒரு பாஸ்ட் நீ கையை தட்டாதன்ட்டாரு. இன்னைக்கு அவர் செத்துட்டார், இன்னைக்கு இல்லை. அவர் எனக்கு சொன்னது, எல்லாரும் நல்லா ஆராதனை பண்ணிக்குவாங்க, என்ன மாத்திரம் கை தட்டாதுன்னு சொல்லுவார். ஏன்னா நான் கை தட்டுறதுல அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அப்போ யோசிச்சது உண்டு. ஏன்னா அவங்க பாடுற பாட்டுக்கு தாளம் தகுற மாதிரி நான் தட்டுறதில்லை. இப்போ கூட எனக்கு சரியா தட்ட தெரியல. அதனால தான் நான் சம்டைம்ஸ் இங்கே தட்டுறேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நான் கை தட்டும் போது இங்கே தட்டுறது நீங்கள் பார்க்கலாம், இல்லைன்னா கை தட்டாமல் இருப்பேன் சில நேரத்தில். ஏன்னா கை தட்டினால் தாளம் கரெக்டாக வராது என்பதுக்காக நான் தட்டுறது இல்லை. ஆனால் அப்போ அந்த பாஸ் சொன்னார், அப்போ தெரியல. ஆனால் இப்போ தெரியுது எனக்கு. அது இயேசுவின் நாமத்தில் அல்ல. அல்லேலூயா. அப்போ பக்தியோடு நம் தேவனை ஆராதிக்கணும்னா சரியான ஒரு பதில், தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு நம் கீழ்ப்படிதலோடு கூட அவரை ஆராதிக்கணும். அப்பொழுது அசைவில்லாத ராஜ்யத்தை தேவன் நம்ம தர. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிற டைம் இல்லாததுனால 3வது அற்புதமா ஒரு வார்த்தை போட்டிருக்கு, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அவருடைய கிருபையை பற்றி கொள்ள கடவும். 3வது, நம்முடைய ஆராதனைக்கு ஒரே ஒரு ஆடியன், ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் ஆராதனை நடத்தும் போது எக்ஸைட்மெண்ட்டோட பண்றாங்க. சரியா தப்பா எனக்கு தெரியாது, ஆனா எக்ஸைட்மெண்ட்டோடு கூட பண்ணுவாங்க. சில ஹூ அப்படின்னு கத்துவாங்க, ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்றாங்க. தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கும் சில மூல வார்த்தைகள், சில வார்த்தைகள் சொல்றாங்க. ஏன்னா துதிக்கு பல வார்த்தைகள் இருக்கு. டவுடா, ஹில்லுவி, அப்புறமா பனியாம், ஷபாக் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் வருது ஆராதனை பற்றி. அது இருக்குது. அந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க எக்ஸைட்மெண்ட்டோடு கூட. அதில் 4 பேர் நல்லா குதிச்சு, 4 பேர் கீழே விழுந்து வித்தியாசமெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி நாம் ஆராதித்தாலும் தேவன் பிரியப்படுகிறாரா என்பதை பார்க்கணும்.
ஆமென். வாய்ஸ் இருக்கு, எனக்கு நல்ல இது இருக்கு, என்னால நல்லா பாட முடியும், அந்த இது இல்லை. அது கர்த்தர் வந்து அப்படியே தூக்கி போட்டுருவாரு. அவருக்கு பிரியமா இருக்கணும். நாம் ஆராதிக்கிற ஆராதனை மனுஷனே அல்ல, படைத்த கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஆராதனை இருக்கணும். அசைவில்லாத ராஜ்யத்தை நீங்க பெற வேண்டுமானால், நாம் பெற வேண்டுமானால் கடவுளுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். ஆமீன் சொல்லுங்க. கடவுள் பிரியமா இருக்கிறாரா? சொல்லுங்க ஆமீன் சொல்றீங்க. அவர் பிரியமா ஆராதனை செய்யறோமா? அவருக்கு பிரியமான ஆராதனை என்ன? அவருக்கு பிரியமான ஆராதனை என்றால் என்ன? நம்ம பேசும்போதோ அல்ல வார்த்தை சொல்லும் பொழுதோ அல்ல ஒரு பாட்டு பாடும்போதோ அவர் ஸ்மைல் பண்ற மாதிரி இருக்கணும். அவர் சந்தோஷப்படையணும். அவர் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் இப்படி சொன்னாரு திடீர்னு, நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்ணீரோடு கூட தேவனை ஆராதிப்போமாக அப்படின்னு சொல்லிட்டு, களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரை நீ என்னம்மா அப்படின்னு பாடினார். என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்ணீரோடு தேவனை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரை நீ என்னம்மான்னு பாடினாரு. அது அவருக்கு தெரிஞ்சது. நம்ம யார் பத்தி குறை சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஒரு விதமா ஆராதிக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் ஒரு விதமா. ஒருத்தர் காணிக்க பாடுங்கன்னு சொல்லலாம். காணிக்க பாடல தப்பா நினைச்சிடக்கூடாது யாருமே. காணிக்கைக்கு பாட்டு பாடும்போது, இயேசுவே எனக்கு இங்க யாருமே இல்லையா, புருஷன் இல்லையா, கடவுள் 2 பிள்ளைகள் கொடுக்கலையா, சொந்தங்கள் கொடுக்கலையா, இத்தனை விசுவாச மக்கள் ஐக்கிய கொடுக்கலையா, பாட்டு இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்லை. யாருமே இல்லையா? பக்கத்துல உங்களுக்கு யாருமே இல்லையா? நீங்க அனாதையா? ஆனா பாடினவங்க ஒரு அர்த்தத்தோடு பாடி இருப்பாங்க. இது எப்போ ஒதுவம் தரும் இந்த பாட்டு? எல்லாரால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க, அப்ப இந்த பாட்டு சாரி தப்பா நினைச்சாதீங்க. ஆனா அவங்களுக்கு எங்க அன்னைக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால அவங்க வந்து இந்த பாட்டை பாடினாங்க. ஒரு மாதிரி ரொம்ப அருமையான பாடல். பாட்டை பத்தி நாம தப்பா சொல்லலை. நான் சொல்ல வரீங்க, எப்படி வேணா பாடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா நம்ம பாடுற பாட்டுல ஆண்டவர் சந்தோஷம் அடையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பொண்ணு கேட்சி, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு கேட்சி, மம்மி டாடி ஏதோ கேட்சி, ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு, ஏன் இந்த பாட்டு சர்ச்சில் பாட மாட்டாங்கன்னு கேட்டாங்க. எவ்வளவு பேர் பாடுறாங்க சர்ச்சில், ஏன் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே பாட்டு பாட மாட்டீங்கன்னு கேட்டாங்க. ஆனா எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியல. ஆனா கடவுள் கிருபை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு சர்ச்சில் பாடே பாட்டாங்க, அது லிரிக்ஸ் ஓட்டுறாங்க. இதுல லிரிக்ஸ் கண்ணான கண் ரிலீஸ் போட்டு அந்த ஊழியக்காரர் பாடுறாங்க, மக்கள் பாடுறாங்க. கேட்டா பைபிள்ல மென்ஷன் பண்ணி பேசுறாங்க. அதுக்கு சில ஊழியக்காரங்க நீங்க அவங்க பேச முடியாது, பயங்கரமா பேசுவாங்க. எது எப்படியோ நான் என்ன சொல்ல வர தெரியுமா? ஆண்டவர் பிரியப்படும். ஆமென் சொல்லுங்க.